ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான இரண்டாம் திருப்புதல் தேர்வு தமிழுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸரில் நடந்து முடிஞ்சது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் ஆல்ரெடி எப்பயுமே அப்டேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒன் வேர்டில் எத்தனை புக் பேக் கேட்டிருக்காங்க, அதுபோக நீங்கள் இந்த ரிவிஷன் எக்ஸாம் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னம்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்முடைய சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு செலக்டட் கொஸ்டின் தான், நான் எப்பயுமே அப்டேட் பண்ணுற மாதிரி. இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னம்னா இதோட சேர்த்து அடிஷனலாக ஒரு 2 கேள்வி சொல்லுவேன். அதையும் எல்லாத்துலேயுமே படிச்சுக்கோங்க. 2 மார்க், 4 மார்க், 6 மார்க் எல்லாத்துலேயுமே. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் 15லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் 3 2 மார்க் அட்டன் பண்ணணும். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் ஒன்று கேட்டிருக்காங்க. அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக ஃபர்ஸ்ட் யூனிட். அடுத்து லாஸ்ட்டாகவே நமக்கு 8வது யூனிட் போயிட்டாங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். எத்திசையிலும் சோறு தட்டாது கெட்டும் யாருக்கு, நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை எடுத்துரைக்கிறார் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இதில் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட, இது போக 2வது யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரமாகிறது ஏன், அந்த ஒரு கேள்வி சேர்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ண வேண்டிய 3 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளில் நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே படிச்சிருக்கணும். திருக்குறள் 2 மார்க் கொஸ்டின் ஓரளவுக்கு தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உரைநடையில் தேசிய பேரிடர் மேலாண்மை எப்போது யாரால் அமைக்கப்பட்டது ஒன்று கேட்டிருக்காங்க. வித்யாரம்பம் என்பது யாது, ரெண்டுமே புக்கின் சைடு. தமிழர் வரத்த அழகு கலைகள் நூற் பற்றி குறிப்பு ஒன்று மட்டும் நமக்கு புக் பேக் கேட்டிருக்காங்க. இது போக நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது அப்படின்னம்னா நடையழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 மார்க் படிச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் யூனிட்டில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த பேரிடர் மேலாண்மை இதிலேயே கேட்டிருக்காங்க. தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது அப்படின்னம்னா தேர்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு. அதுமாதிரி 4th யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த பண்டைய கால கல்வி முறையில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் இது மட்டும். அது போக இது படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 மார்க் கொஸ்டின் உரைநடையில் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே 100% கேட்கக்கூடியது. பசுமலர் தாணி போல, மடை திறந்த வெள்ளம் போல, உங்களுடைய புக்கில் வந்து 4 பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அந்த 4யுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தாமரை, கோவில், வெங்காயம், பலகை கொஸ்டின் நம்பர் 25 கொடுத்துருக்காங்களே, இதில் தாமரை, கோவில் கேட்டிருக்காங்க. அதுபோக நம்முடைய புக்கில் வெங்காயம், தலைமை, பலகை இது இருக்கும் இல்லையா, இது 5க்குமே 2 தொடர் எழுதுகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தாமரை அப்படின்னம்னா குளத்தில் தாமரையை கண்டேன் ஒரு பாயிண்ட்டு, காட்டில் தா மறையை கண்டேன், 2யும் பிரித்து எழுதும்போது தாவுகின்ற மான் அப்படிங்கிற பொருள் தரும். அதுமாதிரி கோவில் அப்படிங்கிறதுக்கு 2 தொடர், பலகை அப்படிங்கிறதுக்கு 2 தொடர், வெங்காயம் அப்படிங்கிறதுக்கு 2 தொடர், தலைமை அப்படிங்கிறதுக்கு 2 தொடர் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதுமாதிரி பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாட்டுக, ரவைக்கு சித்தமான காவலுக்கு போச்சொல்லு இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ. அதுபோக ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்கே இஸ்தின்னு போனார், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின், அதாவது 100% பரீட்சையில் வரும் அப்படிங்கிற கொஸ்டின். அதுமாதிரி பொருள் வேறுபாடு அறிந்து ஒரே தொடர், ஊன் திண்மை திண்மை, இந்த பொருள் வேறுபாடு ஒன்று கேட்டுருவாங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா அணை, நேற்று முதல் அணை டேஸ் 30ஆம் நம்பரில் கேட்டிருக்காங்க இல்லையா, நேற்று முதல் அணை டேஸ், அணையின் நீர்மட்டம் உயர்கிறது, அணைங்கிறத அணையின்னு எழுதணும். உங்களுக்கு யாருன்னு கொடுத்துருக்காங்க, யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள்னு எழுதணும். இது வந்து ஆக்சுவலாக 4 மார்க் கொஸ்டின்லேயும் ஒரு வருஷம் பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த பயிற்சி நாளையுமே பார்த்துக்கோங்க. 4 மார்க் கொஸ்டினில் நீங்கள் ஆசிரியரானால் எவற்றை எல்லாம் விட நன்றி உயர்ந்தது, நாட்டியரங்கினுடைய அமைப்பு, ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஓர் மீன். இந்த 4 போதுமா அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் செயலில் படிச்சிருக்க வேண்டியது இயல் 1ல் இருக்கக்கூடிய சங்ககாலத்தில் ஒளிக்கோலம் குறிப்பிடத்தக்க பண்பாகும், அந்த ஒரு கேள்வி சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது உரைநடை பகுதிக்கு மணலில் எழுதியது முதல் இயல் 4லேருந்து கேட்டிருக்காங்க. பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சி இயல் 3லேருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படத்தின் காட்சி அமைப்பு இயல் 6லேருந்து கேட்டிருக்காங்க. தந்தையும் தாயும் பணிக்கு செல்லும் சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் திரும்ப இயல் 3லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இயல் 2ல் இருக்கக்கூடிய பேரிடர் மேலாண்மை கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதையும் சேர்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ண வேண்டிய 4 மார்க் எல்லாமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். 39க்கு அணி இலக்கணம், பொருள் வேற்றுமை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலைன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏகதேச உருவக அணியும் நிரல் நிறை அணியும் மறந்துடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 2 படித்து ப்ளஸ் சொற்பொருள் பின்வரும் நிலைன்னு படிச்சிருந்தீங்கன்னா அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணலாம். நயம்பாராட்டல், பாடான் திணை, பரிசில் துறை, இது போக பொருண்மொழி காஞ்சி துறை படிச்சுக்கோங்க. போன வருஷம் நமக்கு பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. அடுத்தது 43 பழமொழி வாழ்க்கை நிலவு, கவிதை கேட்டிருக்காங்க. ஆனுவலில் இது வரைக்கும் கவிதை கேட்டதில்லை, இருந்தாலும் படிச்சுக்கோங்க. 44க்கு அறிவுடைமை வாழ்வின் உயர்விற்கு 1 கேட்டிருக்காங்க. நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது 3, அறிவுடைமை, சினத்தினால் வரும் கேடு 2, 3வது பார்த்தீங்க அப்படின்னா செய் நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தின் வாயிலாக வள்ளுவர் உரைப்பன. 45ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு குடும்பம் என்னும் சிறிய அமைப்பு கேட்டிருக்காங்க. நிர்வாக மேலாண்மை கேட்டிருக்காங்க. அடிஷனலாக நீங்கள் படிக்க வேண்டிய 2 அப்படின்னம்னா நடைகளைகள் பற்றி தொல்காப்பியம் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு 6 மார்க் படிச்சுக்கோங்க. அடுத்து
பண்டைய காலம் முதல் கற்றல் கற்பித்தல் முறைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இயல் 4ல் இருக்கக்கூடிய நெடுவினா படிச்சுக்கோங்க. இதில் 46ல் பொறுப்புணர்வென்றிருந்த தன் ஊரை பொறுப்புணர்வார் மாற்றிய மருதனின் பண்பு நலன்கள் முதல் கல்லேருந்து கேட்டிருக்காங்க. இது போக நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது அப்படின்னம்னா சகோதரர் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் உரிமை தாகம் படிச்சுக்கோங்க. புகழூர் கல்வெட்டு இந்த வருஷம் பப்ளிக்கில் 100% எதிர்பார்க்கப்பாங்க. அதை நல்லா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததான் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய அவர்களை கண்ட மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரனுடைய மன ஓட்டம் அந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. மனப்பாட பாடல் கண்டிப்பாக நான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இப்போ சொல்லவே மாட்டேன். பப்ளிக் எக்ஸாமுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சொல்வேன். அது வரைக்கும் மனப்பாட பாடல் எழுத்துப்பிழை இல்லாமல் எல்லாத்தையும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.